போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே உள்ள சித்தூர் பேருந்து நிலையம் தமிழகம் மற்றும் ஆந்திரா ஆகிய இரு மாநிலங்களை இணைக்கும் முக்கிய பேருந்து நிலையமாக இருந்து வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் 31ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் டிராபிக் சப் இன்ஸ்பெக்டர் மிதிலேஷ் குமார் என்பவர் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த போதை ஆசாமி ஒருவர் சாலையில் அங்குமிங்குமாய் சுற்றி கொண்டிருந்தார். இதை கண்ட சப் இன்ஸ்பெக்டர் மிதிலேஷ் அந்த நபரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றார். ஆனால் முரண் பிடித்த போதை ஆசாமி சப் இன்ஸ்பெக்டரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அங்கிருந்து கிளம்பியவர் மெயின் ரோடு பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்போது சாலையில் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தை திடீரென வழிமறித்த போதை ஆசாமி தள்ளாடிக்கொண்டே அந்த பேருந்தில் ஏற முயற்சித்துள்ளார். இவர் குடிபோதையில் இருப்பதை தெரிந்து கொண்ட கண்டக்டர் அந்த போதை ஆசாமியை பேருந்தில் ஏற விடாமல் தடுத்துள்ளார். இதனால் கடும் கோபத்துக்குள்ளான போதை ஆசாமி கண்டக்டரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கவும் முயற்சித்தார். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்கள் அந்த நபரை எச்சரித்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அப்படி இருந்தும் அடங்காத போதை ஆசாமி சாலையின் நடுவே நடந்து சென்று மற்ற வாகனங்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தினார். இந்த சம்பவத்தால் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இது குறித்து போலீசார் தரப்பில் கூறும்போது, இது போன்ற போதை ஆசாமிகள் பொது இடங்களில் பிரச்சனை செய்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களை தட்டி கேட்டு அந்த இடத்திலிருந்து துரத்தலாம் என்றால் பயமாக இருக்கிறது. இப்போதெல்லாம் கையில் ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு அதை வீடியோ எடுத்து போலீஸ் அராஜகம் என அவதூறு பரப்புகின்றனர். உண்மை என்ன என தெரியாமல் சமூக ஊடகத்தில் பலரும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். மீடியாக்கள் அதனை விசாரிக்காமல் அப்படியே செய்தியாக்குவதால் உயரதிகாரிகள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். இதனாலேயே பல விவகாரங்களை தவறு என தெரிந்தும் நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை என்கின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.